கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ எங்க ஐயா இறந்துட்டாங்க, ஈவி கேஸ். அந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தலா, மொத்தமா கழிச்சிட்டு மொத்தமா தேர்தலா? இது தேவையில்லை தம்பி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்த கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமடைந்துள்ளார். நீ என்ன அமைப்பு வச்சிருக்க? நீ 60,000 கோடி நீ 2 தொகுதியில் எதுக்கு போட்டிடுற? 2 தொகுதியில் எதுக்கு போட்டிடுற? நீ ஒன்னு மக்களை நம்மளையா, ஒன்னே நம்மளையா? தண்ட செலவு தானே, தண்ட செலவு தானே. நீ அப்புறம் வந்து ஒரு தொகுதியில் நீ ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு எதுக்கு போட்டிடுற? எம்எல்ஏவா இருக்கும்போது எம்பி எதுக்கு போற? அதெல்லாம் எப்படி? இப்ப ஈரோடுல இடைத்தேர்தல் வருமா வராதா? வரும். இப்ப என்ன பண்ணணும்? அமைப்பு மாற்றம், அடிப்படை அமைப்பு மாற்றம்னா இந்த சிஸ்டர் ராங்கா இருக்கு, சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, அது என்னது? இப்ப ஐயா ஈவி கே இளங்கோவன் முதல் இடத்துல வந்தாரா? 1,30,000 வாக்குனே வச்சுக்கிறோம், தோராயம் வச்சுக்கிறோம். 2வது வாக்கு வாங்கினவன் ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவர் 1 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரா? 1 லட்சம் பேர் அவர் மேல நம்பிக்கை போட்டு வாக்கு செலுத்திருக்காங்கல்ல. இப்ப இல்லைன்னா என்ன பண்ணும்? 2வது வந்த இவரை இடைக்காலத்தில் இருக்கிற ஓராண்டு அல்லது 2 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் இருந்து மக்கள் பணி செய்வார். அவ்வளவுதானே. செலவு மிச்சம், நேரம் மிச்சம், வலுக்கட்டாயம் ஒரு தேர்தல் திணிப்பு இல்ல. அப்படிதானே மாத்திக்கிறோம். நீங்க இதுல எல்லாம் செலவு எப்படி செலவாகும்? இந்த தேர்தலுக்குன்னு ஒதுக்குற நிதியை தானே செலவு பண்ணுவீங்க. அது போக தனியா செலவு பண்றீங்களா? எப்படி? இப்படி கேட்போம். இப்ப ஐயா மோடி வந்து அவருடைய ஆட்சி, ஐயா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் 2 பேர் தயவுல தானே இருக்குது. ஒருத்தர் விலகிட்டாரு, ஆட்சி கலையுமா கலையாதா? கலைஞ்சிரும். இப்ப பாராளுமன்றத்துக்கு மட்டுமா? மொத்த நாட்டையும், மாநிலங்கள் எல்லா கட்சியும் எல்லா ஆட்சியும் கலைச்சிட்டு மறுபடியும் மொத்தமா தேர்தல? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ எங்க ஐயா இறந்துட்டாங்க, ஈவி கேஸ். அந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தலா, மொத்தமா கழிச்சிட்டு மொத்தமா தேர்தலா? இது தேவையில்லை தம்பி, தேவையில்லை. அண்ணன் திருப்பதி சுருமை வேலையே இல்லாத தையல்காரர் என்ன பண்ணுவாரு? சும்மா தானே இருக்கேன், யானைக்கு டவுசர் தப்பம்னு தப்பாரு அவரு. அந்த கதையா? நீ உனக்கு எதை பத்தி கவலை இருக்கு? உனக்கு நீ எதை பத்தி கவலைப்பட்டிருக்க? நீ ராமர் கோயிலை கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் அழுத, கட்டி முடிச்சாச்சு. அதே முழுக்க கட்டில ஒழுகுது. இருந்ததாவது நல்லா இருந்தது, இப்ப ஒழுகுது. உள்ள இருக்க குருமார்கள்லாம் கத்துறாங்க, என்னையோ ஒழுகுதியான்னு. முழுக்க முடிக்கல, மேல செட்டை போட்டு அப்படி திறந்து விட்டு போயிட்டீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.